Sir, we are giving to all different targets, sir. We planned 20,000 classes, sir. So, to different main. They know that they'll have to wear this and then use firecrackers. You know, almost every year we see at least 80 to 100 people visit supporters, sir. The tahsildars and everyone is very supportive. Thank you so much, sir. Yeah. Okay. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருட தீபாவளி வந்து வர அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஸோ அந்த தீபாவளியை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நம்ம மோர் தென் 110 கிராக்கர் ஷாப்ஸ் டெம்பரரி லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எல்லா கிராக்கர் ஷாப்புக்கும் முறையான அனுமதி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதேமாதிரி வெடி வெடிக்கிறதுக்கான நேரமும் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுமக்கள் அனைவரும் அந்த நேரத்தில் மட்டும் பட்டாசு வெடித்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வருடம் இன்னொரு சிறப்பாக ஒவ்வொரு வருடங்களும் வந்து புதுவை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து ஐ இன்ஜுரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஐ இன்ஜுரியை தடுக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு கண்ணாடியை வந்து ஒவ்வொரு இதுலையும் இலவசமாக வழங்க போகிறோம். ஸோ இந்த இலவசம் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மூலமாக அந்த கண்ணாடி வந்து அவங்க கொடுக்குறாங்க. 20,000 கண்ணாடிகள் வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக ஒவ்வொரு வெடிமருந்து கடையிலையும் கிடைக்க இருக்குது. ஸோ குழந்தைகள் அனைவரும் இந்த கண்ணாடி வெடிவெடிக்கிறப்ப இந்த கண்ணாடியை அணிந்து பாதுகாப்பாக மிக மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளும். அனைத்து பட்டாசு கடைகளும் இது இலவசமாக கிடைக்கும். இல்லை, இது ஒரு 10 வயதுக்கு இருந்த குழந்தைங்களுக்கு இது இலவசமாக கொடுக்கறது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி நம்ம எல்லாருமே கொண்டாட இருக்கிறோம். ஸோ இந்த தீபாவளினாலே கொண்டாட்டத்தில் ஒரு முக்கிய பகுதி பட்டாசு வெடிக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக கொண்டாடுற குடும்பங்கள் வந்து சில நேரங்களில் வந்து இது துயரத்தில் வந்து போய் முடியலாம். அரவிந்த் கண் மருத்துவமனையில் ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டுமே ஒரு 50 பேராவது வந்து கண்ணில் வந்து அடிபட்டு எங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் வருவாங்க. ஸோ அந்த 50 பேரில் வந்துட்டு ஒரு 20% குழந்தைகளாக இருப்பாங்க. நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, வேடிக்கை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண நம்மளுடைய அலட்சியத்தினால ஏற்படுற இந்த விபத்து வந்து நிரந்தரமாக கண் பார்வையை வந்துட்டு போக்கிடலாம். ஸோ அதுவும் குழந்தைகளுக்கு இருக்கிறப்போ அது ஒரு லைஃப் லாங் டிசபிலிட்டியாக அவங்களுக்கு மாறலாம். ஸோ இதுக்கு எல்லாம் தீர்வு வந்து ஒரு சிறிய விஷயம் தான். நம்ம வந்து இதை தாராளமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ பாதுகாப்பாக நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறோம்னு முடிவு பண்ணோம்னா